அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 16/5/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ரெண்டுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷன் டேட்டா வரப்போகுது அப்படிங்கிறது. மந்த் ஆன் மந்த் அந்த கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 0.3% அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் வந்து 0.4%, ஜஸ்ட் ஒரு 0.1% வந்து கம்மியாக வந்துருச்சு. இது மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான நல்ல விஷயம். அதனால தான் பிடிச்சி ஏற்றிட்டாங்க மார்க்கெட்டை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் தான் 3.4. போன தடவை 3.5 இருந்துச்சு, இப்போ 3.4. ஃபெட்டு வந்து இவ்வளோ நாளாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி இவங்க ஆசைப்படுறதே வந்து பார்த்திங்கன்னா இதை கொண்டு வந்து இப்போ 2% நிறுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போ 3.4% இருக்குது. ஸோ அவங்களோட டார்கெட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கு, அது ஏறவே இல்லை. ஃபெட்டு பண்ணுற இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்கனாமியில் ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்பி இவங்க வந்து மார்க்கெட்டை ஏற்றிருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் பிக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போது இவங்களோட இப்போ மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் இந்த சேமி ஃபெட் வாட்ச் டூல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து இவங்கெல்லாம் போய் ஓட் பண்ணி எந்த அளவுக்கு வந்து ஃபெட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இறக்க போகிறாங்க இல்லை ஏற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணுவாங்க. அதன்படி ஜூன் மாதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அன்சேஞ்சா 5.25 to 5.5% இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 97% மக்கள் நம்புகிறாங்க. இந்த இயர்க்குள்ளே இப்போ வந்திருக்க நம்ம இன்ஃப்ளேஷன் டேட்டாவை பொறுத்து அட்லீஸ்ட் 2 தடவையாச்சும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இப்போ இது ஜூன் மாதம். அடுத்து ஜூலை மாதம் ஒன்று நடக்க போகுது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்பவும் அதே தான். இங்கே பாருங்கள், 5.25 to 5.5 வந்து 70% இருக்குது. அதே நீங்கள் செப்டம்பருக்கு போனீங்கன்னா செப்டம்பர் மாதம் தான் முறையாக இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனில் கட் இருக்கும். அதுவும் எத்தனை பர்சன்ட் நம்புறாங்க? 50% தான் நம்புறாங்க. 70% 90% இல்லை. செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 0.25% குறைச்சிருவாங்க. அடுத்து நவம்பரில் அதையே மெயின்டைன் பண்ணிட்டு இருங்க, ஒரு நிமிஷம் காட்டுறேன். நவம்பரில் அதையே மெயின்டைன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதில் ஒரு 34% நவம்பர்லேயே குறைப்பாங்கன்னு நம்புகிறாங்க. ஆனால் ஒரு 50%க்கு மேலே போனால் தான் நம்மளால் நம்ப முடியும். அது லாங் டேர்மில் நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. பட் ஸ்டில் டிசம்பரில் கண்டிப்பாக வந்து 4.75 to 5 வந்துடும். 2 இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து உறுதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்புகிறாங்க ஆஃப்டர் திஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா. அதன் காரணமாகத்தான் நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து பெரித்தனமாக ஏறிடுச்சு. உங்களுக்கு நான் வந்து டவ் ஜோன்ஸை காட்டுறேன். டவ் ஜோன்ஸு ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வச்சுருக்கிறான். S&P ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வச்சுருக்கிறான். நாஸ்டாக்கு ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வச்சுருக்கிறான். விக்ஸை பாருங்கள், 7% இறங்கியிருக்குது. அதே மாதிரி முக்கியமாக அந்த 10 year பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இவன் எங்கே படுத்தே விட்டானையாங்கிற மாதிரி 4.3க்கு வந்துட்டான். இட் இஸ் ஆல் ஆர் கிரேட் புல்லிஷ் சைன்ஸ் ஃபார் யூஎஸ் மார்க்கெட்டு. இதுக்கப்புறம் அவனை கையிலேயே பிடிக்க முடியாது, கொஞ்ச நாளைக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகிறான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் நேற்று நடந்தது. மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு டேட்டா வந்து அங்கே கணக்கச்சிதமாக வந்து யூஎஸ் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தி ஆல் டைம் ஹை கொண்டு போயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏடிஆர்லாம் என்னாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து நம்ம மார்க்கெட்டை பார்ப்போம். யூஎஸ் மார்க்கெட் நல்லா தான் இருக்குது. ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.3% பாசிட்டிவ். HDFC தான் நேற்று வந்து மெயின் ட்ராகரு, 1.5% இறங்கிருந்தான். முந்தானே தான் வெறிகொண்டு ஏறினா நேற்று வந்து பிடிச்சி இறங்கிட்டாங்க. இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 0.3% நெகட்டிவ். விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா 0.4% நெகட்டிவ், 0.4% பாசிட்டிவ். இங்கே பாருங்கள், இன்ஃபோசிஸ் வந்து 0.6% பாசிட்டிவ். இங்கே வந்து இங்கே விட பார்த்திங்கன்னா அங்கே வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கான். ஐசிஐசிஐ பேங்க் 1% அப்பு. இங்கே வந்து அவன் நெகட்டிவில் இருந்தான்னு நினைக்கிறேன். சரி இங்கே 0.3% பாசிட்டிவாக இருந்தான். HDFC என்னன்னா அவன் வந்து இங்கே 1.5னா இங்கே வந்து 0.5 தான் வந்து இருக்கான். விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா 0.65, இங்கே 0.43, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏடிஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது தெரியுது கம்பேர்ட் டு இந்தியன் மார்க்கெட்ஸ். அடுத்து வந்து நம்மளுடைய FIDA டேட்டா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து இவங்க ஏதோ பாவப்பட்டு கொஞ்சம் கம்மியாக செல் பண்ணியிருக்காங்க. 3000 கோடி தான், 6000 கோடிலாம் இல்லாமல் ஒரு 2800 கோடி பக்கமாக தான் செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி DIA வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4000 கோடி பக்கமாக வாங்கியிருக்காங்க. DIA will continue to support the market still election. அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அவங்க சப்போர்ட் பண்ணாலுமே வெறித்தனமான ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆர் நல்ல ரைஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது பேஸ்ட் ஆன் எலெக்ஷன் ரிசல்ட். அதை பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு நாள் கேப் விட்டாங்கன்னா அடுத்த நாள் வெறித்தனமாக அடிப்பாங்க. இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்டு இங்கே வந்து நம்ம வந்து எக்கனாமிக் காலண்டரையும் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து நம்ம வந்து இதுதான் பார்க்கணும், வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் பார்க்கணும். இங்கே பாருங்கள், நேற்று ஏறினது இல்லாமல் இன்றைக்கி இவங்க வந்து பாசிட்டிவாக தான் இருக்காங்க. 0.13, 0.16 அண்ட் 0.18 நல்லா பாசிட்டிவாக இருக்காங்க. அடுத்து வந்து டாக்ஸுமே வந்து ஃப்ளாட்டாக இருக்கான்னு சொல்ல முடியும். டாக்ஸ் வந்து ஃப்ளாட்டு, CAC வந்து இவனுமே ஃப்ளாட்டு. உங்களுக்கு வந்து லண்டன் மட்டும் பார்த்திங்கன்னா 0.24% பாசிட்டிவாக இருக்கான். நிக்கி என்ன பண்ணுறான், இவன் வந்து லைட்டாக நெகட்டிவில் இருக்கிறான். தைவான் வழக்கம் போல் எப்போ பார்த்தாலும் 1% அப்பு, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.7 அப்பு இல்லை 0.7% டவுனு அப்படின்னு ஆயிடுவாங்க. இப்போ வந்து 0.7% அப்பாக இருக்கிறான். ஸோ எல்லாமே இப்போ பாசிட்டிவாக தாங்க இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி இருக்கான் பார்த்தீங்களா, நேற்று இவனும் வெறிகொண்டு ஏறிட்டான். 382, 384 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அது 287 இருந்துச்சு, விச் மீன்ஸ் நிஃப்டி இஸ் இண்டிகேட்டிங் 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்.
ஓகே, அதுக்கு முன்னாடி நேற்று நிஃப்டியில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் 5 மினிட்ஸுக்குள்ளே போயிட்டு இன்ட்ராடே லெவலாக பார்க்குறேன். நேற்று ஏகப்பட்ட வோல்டாலிட்டிங்க நிஃப்டியில். எதுக்கு ஏறுறான் எதுக்கு இறங்கினானே தெரியாமல் ஆனால் கன்சல்டேஷன்லேயே முடிச்சிட்டான். இதனால் பேங்க் நிஃப்டி தான் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. இவனை ஃபாலோ பண்ணி பேங்க் நிஃப்டி வெறிக்கொண்டு இறங்கிட்டு இருந்தான். அவனும் கடைசி அரை மணி நேரத்தில் ஷார்ட் கவரிங்கில் மேலே போயிட்டான். அது மேட்டர் கிடையாது. கரெக்டாக ஒரு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கிறான். ஆனால் இன்ட்ராடே வாலட்டிலிட்டி படு பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கிளியர் புல்லிஷ் கன்சல்டேஷன் அப்படின்னு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இப்போ அவன் எங்கே ஓப்பன் ஆக போகிறான்னா கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு தான் ஓப்பன் ஆக போகிறான். நேற்று வெறிகொண்டு இறங்கின இடம் தான் 300. இன்றைக்கி அவன் எங்கே ஓப்பன் ஆக போகிறான் 300. அதனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ரொம்பவே முக்கியம். இந்த 300 டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ப்ரைஸ் வந்து 300க்கு மேலே செஷன் ஆகி மேபி இதோட ஹை இங்கே இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு 369க்கு மேலே போகிறது ரொம்ப கஷ்டம்தான். பட் மேபி 400 வரைக்கும் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. 369 to 400 இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் ஒன்று தான். எங்கே வரைக்கும் போவான்னு தெரியாது. பட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது. அண்ட் கீழே சப்போஸ் வரும்போது நான் நேற்று சொல்ல மறந்துட்டேன். விர்ஜின் சிபிஆர் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார், வாழ்த்துக்கள் நண்பா, நான் மறந்துட்டேன், கவனிக்காமல் விட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 22,062 அப்படிங்கிற லெவலில் விர்ஜின் சிபிஆருக்கு இது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பான் கீழே விழும்போது. அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 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 ஜோன் இருக்குது பார்த்திங்கன்னா, நேற்று இறங்கின இடம் 22,300. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 367 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இறக்கின இடம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்க பாருங்க. இந்த இடத்துல கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்து போயிருக்கான், இந்த இடத்துல கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து போயிருக்கான். அதனால் மேபி இந்த இடத்துல வரும்போது கண்டிப்பாக இது ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும். அதையும் அவன் தாண்டிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபிபோனசி லைன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400ங்கிறது ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும். இதான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் போயிடுவோம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விர்ஜின் சிபிஆர் எங்கேயுமே ஃபார்ம் ஆகவே இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அசெண்டிங் சிபிஆரில் கொஞ்சம் S1க்கு பக்கத்தில் முடிச்சிருக்கான், விச் இண்டிகேட்ஸ் வீக்னஸ் இன் பேங்க் நிஃப்டி. இவன் கொஞ்சம் தேர மாட்டான் போல தான் தெரிகிறது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் பையர்ஸ் வந்து வெறிக்கொண்டு ஏற்றுனாங்க. நேற்று அந்த பாயிண்ட்லாம் பிரேக் பண்ணிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் அவனால் ஃபர்தராக போக முடியல. ஏன்னா இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இல்லை. செல்லர்ஸ் கிட்ட நேற்று காசு தீந்து போச்சாட்டு இருக்குது, யாராலையும் இறக்க முடியல காசை. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த இடம். அந்த இடத்த வந்து டிசிசிவாக பிரேக் பண்ணவே முடியல பாருங்கள். இங்கெல்லாம் வெறித்தனமாக இறக்குனாங்க. ஆனால் திருப்பி அப்படியே மேலே ஏற்றி நிறையா விற்க போட்டு மேலே ஏற்றி கொண்டு வந்து 700லேயே முடிச்சிட்டாங்க. எப்பா நான் உன்னை விடமாட்டேன், கை விட மாட்டேன், ஆனால் எனக்கு தெரியாது, நீயா பார்த்து மேலே போய்க்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் நிஃப்டியில் பையிங் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நேற்று நடந்ததை பார்த்துட்டோம். அதே மாதிரி இன்றைக்கி நடக்க போகிற டுமாரோ சிபிஆர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ இதுதாங்க டுமாரோ சிபிஆர். இதில் வந்து என்ன முக்கியமான இண்டிகேஷன் என்னன்னா, இந்த சிபிஆருக்கும் இந்த சிபிஆர் கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப கம்மியாக இருக்குது. விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ இப்போவும் அதுவும் இல்லாமல் இவன் வேறு உங்களுக்கு வந்து எங்கே ஓப்பன் ஆக போகிறான்னா R1 ப்ரீவியஸ் டே ஹைக் மேலே ஓப்பன் ஆக போகிறான். ஓப்பன் ஆக போகிறான்னு சொல்ல முடியாது, இண்டிகேட் பண்ணுறான். ஓப்பன் எப்போ ஆகும்னு நமக்கு தெரியாது. ஸோ ப்ராபப்ளி நம்ம அப்படியே அசியூம் பண்ணிக்கலாமே, மேலே தான் ஓப்பன் ஆக போகிறான் அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் உங்களுக்கு R1 PDH ரெண்டையுமே தாண்டினான்னா ப்ராபப்ளி அவன் சிபிஆர் வரதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ R1 ரிவர்சல் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது நிஃப்டியில். அதே மாதிரி அவன் மேலே போனால் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேம் அதே தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 369லையும் உங்களுக்கு 400லையும் நல்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ R1 ரிவர்சல் ட்ரேட் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். அதை விட்டிங்க அப்படின்னா ப்ராபப்ளி இந்த இடத்துல R2 வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த R2 ட்ரேட் அது R3 ட்ரேடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக தான் இருக்கும். அதே மாதிரி கீழே சப்போர்ட் இங்கே சிபிஆருக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட பையர்ஸ் இருக்காங்க. ஸோ சிபிஆர்லேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுமே உங்களுக்கு வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடு தான். பட் எனக்கு தெரிஞ்சு வர செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் கடுமையாக இருந்தால் அவன் S1 வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் எல்லோ வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. லெட்ஸ் சி, இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த கேப் அப். இந்த கேப் அப் இல்லை அப்படின்னு வைங்களேன், மேலே போயிடுவான்னு சொல்லிடலாம். இந்த கேப் அப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் பண்ணி வெறித்தனமாக அவனுக்கு கீழே இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லையும் பார்த்தேன் 300 வெறித்தனமாக வந்து கால்ஸை வந்து அக்ரெசிவாக எழுதி வச்சுருந்தாங்க. மேபி அது ஒரு ஷார்ட்டை வந்து கீழே கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் நெகட்டிவாகவே இருக்கலாம். ஏன்னா நேற்று வந்து கன்சல்டேஷனாக இருக்குது. அப்படியே வந்து யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ் ஆனதுனால நம்ம மார்க்கெட்டில் இருக்க அன்சர்டனிட்டிலாம் மறந்துட்டு அவங்க மிகப்பெரிய ரேலியை கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ ரிவர்சல் தான் உங்களுக்கு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும் போது R1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். இந்த 360 கிட்ட ரிவர்ஸ் ஆனால் அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட், 400 கிட்ட ரிவர்ஸ் ஆனால் அது ஹை ப்ராபபிள் ட்ரேட். இது மூணுமே நீங்கள் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் அவன் இவ்வளோ பெரிய கேப் அப்பெல்லாம் ஆகவே இல்லை, உங்களுக்கு ஓப்பன் ஆகிறது இங்கே தான் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா சிபிஆர் கிட்டேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். இப்போ நம்ம வந்து அந்த கேப் அப் சினாரியோவை விட்டுட்டோம். நீங்கள் கேப் அப்பே ஆகலன்னு வச்சுக்கங்க. இப்போ இண்டிகேட் பண்ணுறான், வழக்கமாக இண்டிகேட் பண்ணுற அளவுக்கு ஆகிறான், கம்மியாக தானே ஆகிறான். அப்படி கம்மியாக ஆகிட்டு இங்கே எங்கேயாவது ஓப்பன் ஆகி லைட்டாக கீழே வரானா சிபிஆர்லேருந்து ரிவர்ஸ் எடுத்து மேலே போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அங்கேயும் ஒரு வேலைக்கு முடிஞ்சு போய் அவன் கீழே ப்ரீவியஸ் டே லோ கிட்ட வந்தானா கண்டிப்பாக இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஃபிபோனசியோட சப்போர்ட் லைனுமே இருக்குது. ஓகேங்களா, அப்போது இந்த ப்ரீவியஸ் டே லோ
ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். இந்த சிபிஆர் ரிவர்சல் இன்கேஸ் கேப் அப் இல்லாமல் இங்கே வந்து மேலே போனோன்னா அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். R1லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதும் மேலே இருக்க 2 ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். இது வந்து நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் 0.5% வந்து அப்படிங்கிறது கேப் அப் அப்படிங்கிறத காட்டுறாங்க கிஃப்ட் நிஃப்டி. அதே 0.5% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நிஃப்டியில் ஆகும்போது எங்கே போகிறான் இவனும் அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போகிறான். இப்போது என்ன கணக்குனா ஓப்பன் ஆன இடத்துலேருந்து கீழே போயிருக்கான், சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டு கீழே போயிருக்கிறான். உங்களுக்கு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் செல் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்தால் வெறிக்கொண்டு இறக்கியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஓப்பனாக போகிறான். ஸோ கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி விழுகத்தான் போகிறான். கம்பேர்டு டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி வீக்காக இருக்கிறான். உங்களுக்கு நிஃப்டியில் என்ன சிபிஆர் வந்துச்சு, அசெண்டிங் சிபிஆர். இங்கே என்ன இருக்குது, டிசெண்டிங் சிபிஆர். அப்போது R1 ரிவர்சல் தான் நான் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்குறேன். இவன் விழுந்தே தீருவான். ஓகே, எந்த டைமில் விழுவான்னு தான் தெரியாது. ஸோ R1 தாண்டும் போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய செல்லிங் வந்து அவன் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டியில் மிகப்பெரிய ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் சிபிஆர் ரிவர்சல் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஆஃப் த டிசெண்டிங் சிபிஆர். அசெண்டிங் சிபிஆர் இருந்தால் மட்டும்தான் சிபிஆர் ரிவர்சல் நம்ம எடுக்கணும். அப்படின்னா இப்போ வந்து எடுக்கக்கூடாது. அப்போ எங்கே எடுக்கலாம் அப்படின்னா இது ஒரு டிசெண்டிங் சிபிஆர். ஸோ டிசெண்டிங் சிபிஆரில் S1 கிட்ட வந்து அவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதையுமே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இன்றைக்கி நான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் R1 ரிவர்சல், அப்படி இல்லைனா மேலே போனான்னா R2 ரிவர்சல். இந்த இடம் இருக்கும் பார்த்தீங்களா 175, அதுக்கும் மேலே போனான்னா 300. இங்கே ஏதோ ஒரு இடத்துக்கு போட்டு அவன் ரிவர்சல் தான் ஆக போகிறானே ஒழிய அவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இதுக்கப்புறம் ஃபர்தராக கிடையவே கிடையாது. ஓகேங்களா. அப்போது பேங்க் நிஃப்டியில் R1 ரிவர்சல் எடுங்க. ஸோ வேணாங்க, நான் வந்து இந்த சிபிஆர் ரிவர்சலோ S1 ரிவர்சலோ சொல்ல விரும்பலை. அதனால் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் நான் பேங்க் நிஃப்டியில் நானே தான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ காலை தான் செல் பண்ண போகிறேன். புட் சைடு நான் மேபி போக மாட்டேன். பிகாஸ் ஆஃப் த டிசெண்டிங் சிபிஆர். ஏன்னா ட்ரெண்டே வந்து நமக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும்போது நம்ம போய் முட்டி மோதிட்டு இருக்கக்கூடாது. அதனால் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் R1 ரிவர்சல் அண்ட் இங்கே இருக்கிற R2 ரிவர்சல் ப்ராப்ளம் இந்த இடத்துல R2 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா மேலே இருக்க இந்த 48 300ங்கிற இடத்துலேருந்து ரிவர்சல். இது 3 தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே அனாலிசிஸ். அண்ட் பொசிஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இவன் எங்கே இருக்கிறான்னு பார்த்துருவோம் நம்ம. ஸோ பொசிஷனலாக சப்போர்ட்டுக்கிட்ட கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கான். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இவன் கன்சால்டேட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸ்டில் இட் இஸ் அ கன்சால்டேஷன். ஓகேங்களா. நான் வந்து இவன் ரைட் ஆஃப்லாம் பண்ண மாட்டேன். இவன் பெருசாக எப்படி சொல்கிறது, பெருசாக கீழே விழுவான்லாம் நான் சொல்லலை. ஸோ ப்ராபப்ளி இன்றைக்குமே அந்த கன்சால்டேஷன் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகலாம். மேபி இந்த குளோபல் மொமெண்டமால் ஏதாவது ஒரு சின்ன பாசிட்டிவ் வருமா அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச அதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் நம்புகிறேன். ஸோ ப்ராபப்ளி இந்த கேப் அப் அப்படிங்கிறது செல் ஆகி திருப்பியும் மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் அப்பு, இல்லை வந்து ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் அப்பு, நிஃப்டி வந்து ஒரு 10லேருந்து 20 பாயிண்ட் அப்பு, அந்த ரேஞ்சில் தான் வந்து முடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இவன் சப்போர்ட் கிட்ட கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கேன். இட் இஸ் அ வெரி குட் சைன் விச் மே ட்ரிகர் ஹியூஜ் ரேலி இந்த அப்சைட். உங்களுக்கு நிஃப்டிலையுமே அதே தான் தொடர்ச்சியாக 3 க்ரீன் கேண்டில் போட்டு அது ரெட் கேண்டில் போட்டிருக்கான். இட் இஸ் அ கன்சால்டேஷன். ஆனால் அவன் 300 டெசிசிவாக தாண்டிட்டான் மேலே போகிறான் அப்படின்னா இவன் 400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியுமே உங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக இந்த இடம் இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்குது. இதை தாண்டிட்டான் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு ஒரு 300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் பொசிஷனலாக பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இருக்கிற நிலைமை. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் இருக்கிறத நம்ம ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு வந்து சேர்க்கும். நன்றி.